I'll request the others to put the notes in their respective groups. We'll wait for another 3-4 minutes. Thank you everyone for joining. I think it's right time. 6:05. Hi bro, shall we start? Yeah, let's start, Nanda. Nanda, I'll request you to just do a quick introduction and maybe we'll start the proceedings, please. Okay. தேங்க்ஸ். ஸோ இதில் இன்னைக்கு தர்மாவுக்கு இந்த நினைவஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே இணைந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. இது தர்மாவுடைய ஃபேமிலி, அப்புறம் பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ், நேஷ்னல் மன்னார்குடி நேஷ்னல் ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ், அப்புறம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அவங்க கிளாஸ்மேட்ஸ், அப்புறம் கூகுள் ட்ரைலாஜி அங்கே இருந்த தர்மாவுடைய கொலீக்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் நீங்கள் பேசும்போது உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு தர்மா எங்கேன்னு தெரியும். இப்போ நான் தர்மாவோட நேஷ்னல் ஸ்கூல் கிளாஸ்மேட், அது மாதிரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. அதுக்கு இப்போ ஐப் சொன்ன மாதிரி உங்கள் நேமில் கூட ரீநேம் பண்ணலாம், டைப் பண்ணலாம், அல்லது நீங்கள் பேசும்போது நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பேசுங்க. ஸோ தர்மா இப்படி திடீர்னு இறந்து, அதே மாதிரி லாங்குவேஜ் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இங்கிலீஷ், தமிழ், வாட் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித், நீங்கள் அந்த இதில் பேசுங்க. இப்படி திடீர்னு தர்மா இறந்து போவான்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ஃபார் எவ்ரி ஒன் ஹியர். ஸோ நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு சின்ன மூவி செஞ்சுருக்காங்க பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ அது ப்ளே பண்ணிவிட்டு அடுத்தது அபிலாஷ் செல்வம் அவங்க பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர்லேருந்து பேசுவாங்க. தேங்க்ஸ். I will add one thing here. Nanda. So first of all, we have in the first 30 minutes, we have an agenda that we will have, like how Nanda said, we will talk about these. But after 30 minutes, it will be an open floor. And anyone who wants to talk about Nanda, Dharma and how he has impacted your life, please go ahead. First 30 minutes alone, we just have one agenda. After, it's an open floor. I also want to acknowledge the roundtable people from Chennai who have joined. But Abhilash and Selvam, over to you for the video memorial. Thank you, Nanda, for the presentation. Let me share my screen. Please share with audio. Yeah, sure.
அவங்களுக்கு வந்து இப்போ கரெக்டாக 12:50 ஆகுது. 1:20க்கு வந்து முடிச்சிடணும். புரியுதா? இப்போ எல்லாரும் தெரியும், யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் தெரியுமா என்ன பண்றாங்க? எல்லாரும் தெரியுமா என்ன பண்றாங்க? ஏதாவது கேள்வி இருக்கா? அவங்க பண்ணிட்டோம். Please unmute Nanda. And Yeah. I see a question from Suren. I think you can please, Suren, please, can you put your question in the chat, please? We will continue for another 15-20 minutes. We have an agenda. And then we will open the mic to all for everyone to talk. ஸோ இப்போ அடுத்தது அபிலாஷ் அண்ட் செல்வம் ஃப்ரம் தி பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர். நீங்க பேசுங்க. Yes, sorry. But yeah, Abhilash and Selvam, please introduce yourself. Okay. Yes, yes. செல்வநாயகம் தர்மானருக்கு நிறைய தம்பிங்க, அதுல நானும் ஒரு தம்பி. ஸோ தர்மானா அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னா, நிறைய பேருக்கு பாளையன் ஃபவுண்டேஷனோட ஒரு ஃபவுண்டர் அப்படிதான் தெரியும்.
அதுக்கு முன்னாடி எப்படி அவர் அப்படின்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தவர்னு தெரியும். அதுக்கு முன்னாடினா நேஷ்னல் ஸ்கூலில் மன்னார்குடியில் நல்லா படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் யார் அப்படின்னு கேட்டால் கன்னியாகுமரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம், ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியும் 2 பஸ்ஸு தான் வந்தது, இப்பயும் அதே 2 பஸ்ஸு தான் வருது இந்த ஊருக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன கிராமம். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அடிப்படை வசதிகளே இல்லாத அந்த கிராமத்தில் பிறந்த ஒரு சிறுவன் தான் தர்மராஜ். 45 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மன்னார்குடியில் பெரியப்பா தங்கராஜ் பெரியப்பா அண்ணனோட அப்பா அவங்க மன்னார்குடியில் ஒர்க் பண்ணதுனால அங்கே படிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. மன்னார்குடியில் படித்தாங்க. அப்புறம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது தஞ்சாவூரில் படித்தாங்க. அதுக்கப்புறம் +1 +2 மன்னார்குடியில் படிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அண்ணா எப்படின்னா சின்ன வயசுலேயே அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், நார்மலான ஒரு கிட் மாதிரி கிடையாது. இந்த தெருவில் இந்த ஊரில் நாங்கள் ஒரு 100 குழந்தைங்க இருக்கோம் அப்படின்னா அந்த 100 குழந்தையில ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குழந்தை தான் தர்மராஜ் அண்ணா. அவங்க எதையுமே ஒரு இது ஏன் நம்மளால முடியாது, கண்டிப்பாக அது முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதாவது போஸ்ட் கார்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு தெரியாது. எல்லோ கலரில் ஒரு போஸ்ட் கார்டு இருந்திருக்கும், நம்ம எல்லாருமே அதை யூஸ் பண்ணியிருப்போம். அதை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லு இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஆஃப் சைஸ் தான் இருக்கும், ஆஃப் தான் இருக்கும். அதில் ஏன் அப்படின்னா அந்த அட்ரஸ் எழுதுறது அப்புறம் அந்த ஸ்டாம்ப் போடுறதுக்காக ஒரு ஆஃப் சைடு அதில் கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த போஸ்ட் கார்டில் சிறுவர் மலர்னு நினைக்கிறேன் அந்த புக்கு. அப்போ வந்து ஒருத்தர் ஒரு 1000 டிராயிங் வரைஞ்சிருந்தார். அதுதான் ரொம்ப, அதை யாருமே அந்த சாதனையை முறியடிக்க முடியாமல் இருந்தது. தர்மராஜன் என்ன பண்ணாங்க, 4500 டிராயிங் அதில் வரைஞ்சிருந்தாங்க அந்த போஸ்ட் கார்டில். அந்த சாதனை இன்னைய நாள் வரைக்கும் யாருமே முறியடிக்கல. அதுதான் ஃபைனல். இது வரைக்கும் அதை யாருமே ட்ரை பண்ணலை. அதுதான் ஃபைனலாக இருக்குது. ஏறக்குறைய ஒரு 25-30 வருஷமா அதுதான், 25 வருஷமா அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே ஒரு சவாலாக எடுத்து பண்ணக்கூடியவங்க தான் தர்மராஜ் தங்கவேலு. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஐஐடியில இருந்து ஜாயின் பண்ண சொல்லி லெட்டர் வருது வீட்டுக்கு. ஆனால் அதை வந்து பெரியம்மா பெரியப்பா அவங்களுக்கு வந்து 3 பெண் குழந்தைங்க, அண்ணன் ஒன்று, மொத்தம் 4 பேர். ஸோ அதனால இப்போதான் நம்ம காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்த்தாச்சு, திரும்ப வேற ஒரு காலேஜில் சேர்க்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு நடுத்தர குடும்பத்தில் படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் ஒரு காலேஜ் சேர்த்துட்டு அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேற ஒரு காலேஜ் மாறுறதுன்றது அது எவ்வளோ பெரிய சவால்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால பெரியம்மா பெரியப்பா அதை பெருசாச்சிக்காமல் விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது அண்ணனுக்கு தெரியுது, இது மாதிரி ஐஐடியிலேருந்து ஒரு அழைப்பு வருது அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி, இந்த மாதிரி நான் ஐஐடி போயிருந்தா நான் என்னோட கோல் வேற மாதிரி இருந்திருக்கும், நான் இன்னமும் நிறையா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ரொம்ப நாள் அந்த ஃபீல் அவங்க கிட்ட இருந்தது. அது அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே நல்லா படித்து அதுக்கப்புறம் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணி யூஎஸ் எல்லாம் போயிருந்தாங்க. ஆனால் அவங்களோட இது என்ன அப்படின்னா, இந்த கன்னியாகுமரி இப்பயும் அதே 2 கவர்மெண்ட் பஸ் தான் வந்துட்டு இருக்கு. அங்கே பிறந்த நான் வந்து என்னால் அண்ணா யூனிவர்சிட்டி போக முடிஞ்சது, ஐஐடிலையும் சீட்டு வாங்க முடிஞ்சது, அமெரிக்காவும் போக முடிஞ்சது. ஆனால் என் கூட அங்கே இருந்தவங்க இன்னும் அங்கே தான் இருக்கிறாங்க. கன்னியாகுமரி ஒரு கிணறு தான், அந்த கிணத்து தவளையாகவே இருக்காங்க, அதுலேருந்து வெளியில் வர முடியல. அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்றதுனால இது வந்து அவங்களோட சின்ன வயசுலேருந்து, ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல பேசும்போது நம்ம ஊருக்கு நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வாங்கணும், படிக்கிறதுக்கு நிறைய புக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் அவங்க நிறையா பேசுவாங்க. அது எல்லாரும் அதை அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க இப்போ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தாத்தா பாளையன் அப்படிங்கிறவங்க தாத்தா அவங்க பேர்ல இருந்து பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த இடம், இந்த சென்டர் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தாத்தா வீடு இருந்தது. அந்த வீட்டில் தான் அண்ணன்லாம் இருந்தாங்க. அவங்க மன்னார்குடி, தஞ்சாவூர், சென்னை அப்படின்னு இருந்தாலும் அவங்களோட ஹாலிடேஸ்க்கு வரும்போது இங்கே கன்னியாகுமரிக்கு வந்து இந்த தாத்தா இருந்த அந்த சின்ன வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த வீடை உடைச்சிட்டு இடிச்சிட்டு அந்த இடத்துல தான் இந்த பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர் கட்டியிருக்காங்க. இதுக்கு இப்போ 2 வருஷம் தான் ஆகுது. இந்த பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர் எப்படின்னா, இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கான ட்ராவல். இது 100 வருஷம் ட்ராவல். இது நிறைய நிறைய குடும்பங்கள், நிறைய குழந்தைகள் அவங்களெல்லாம் சுமந்துக்கிட்டு ஒரு அழகா
ரொம்ப பசுமையா எதிர்கால கனவுகளோட ஏதோ ஒண்ணு நமக்கு அங்க தூரத்துல இருக்கு, அதை நம்மளால பிடிக்க முடியும்ன்ற ஒரு மிகப்பெரிய கனவுகளோட தான் இந்த பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர், இந்த பிஎஸ்சிங்கிற கப்பல் 2 வருஷமா பயணிச்சுட்டு இருந்தது. ரொம்ப நல்லாவே பயணம் பண்ணது. இந்த 2 வருஷத்துல அது ரொம்ப 100 வருஷத்துல அது நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு. ஆனா இந்த 2 வருஷத்துல எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த கப்பல் போய்கிட்டே இருந்தது. அதுல முக்கியமான கேப்டன் வந்து தர்மராஜ் அண்ணன் தான். நாங்கெல்லாம் கூட இருந்து அந்த சின்ன துடுப்பு தான் எங்களால போட முடிஞ்சது. ஆனா முக்கியமான கேப்டன், அதோட கோல் என்ன, அது எங்க போகணும் அப்படின்றது எல்லாமே அண்ணனோட கனவு, அவங்களோட சிந்தனை. சாப்பாடு, தண்ணி, தூக்கம், அவர் சரியா தூங்க கூட இல்லை. ஆனா அவரோட கனவு நிஜம் எல்லாத்துலயுமே இந்த பிஎஸ்சியில் உள்ள குழந்தைங்க இது மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 3 நாளைக்கு அப்புறம் கண்ணு முழிக்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து விஷால் எப்படி இருக்கான்னு கூட கேட்கல. விஷால் வந்து நார்மலான குழந்தை இல்லை, அவன் கல்யாணம் ஆகி தவம் இருந்து பெத்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை கூட அவங்க கேட்கல. பிஎஸ்சி இருக்கா, ரன் ஆகிட்டு இருக்கா, உடஞ்சிருச்சா அப்படின்ட்டுதான் கேட்டிருக்காங்க. அப்போ இல்ல அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறமா தான் அவங்க விஷால கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட நினைவு தாண்டி ஒரு அந்த சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு தூக்கத்திலையும் வரும்னா அந்த மாதிரி தான் அந்த பிஎஸ்சி இருந்தது, பிஎஸ்சியோட குழந்தைங்க. ஆனா இந்த கப்பல் வந்து இன்னைக்கு ஒரு நடுக்கடல்ல வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு. அது என்னன்னா, இப்போ அந்த கப்பல் இந்த பக்கம் வந்தா 2 வருஷம் பயணம் பண்ண தூரம் தான். ஆனா எங்களோட இலக்கு 100 வருஷம். அப்ப இன்னும் 98 வருஷம் அந்த பக்கம் இருக்கு. நாங்க திரும்பினா 2 வருஷம், திரும்பவும் நாங்க பழைய இடம், அதே கிணறு, அதே கன்னியாகுறிச்சி, அதே கிணத்துக்குள்ள திரும்பவும் தவளை ஆயிடலாம். ஆனா நாங்க போக வேண்டிய தூரம் 98 கிலோமீட்டர். அந்த 98 கிலோமீட்டர் எப்படி நாங்க போறது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா எங்க முன்னாடி நிக்குது. ஆனா அண்ணன் வந்து அதான் நல்லவங்களுக்கு எல்லாருமே நல்லவங்களா சேருவாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன போலதான் எல்லாமே நடக்கும்னு. இப்போ அண்ணனுக்கு பின்னாடி நிறைய அண்ணங்கள் இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பேர் தான் எனக்கு தெரியுது. ஐப் அண்ணா, அப்புறம் நம்ம நந்தா அண்ணா, அப்புறம் கௌதம் கண்ணான்ற அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே வந்து அண்ணனோட கனவுகளை எப்படி கொண்டு போறதுன்ற மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பயணத்தை எப்படியாவது மீதி 98 கிலோமீட்டர் நம்ம போகணுன்ற மாதிரி தான் அவங்களும் யோசிக்கிறாங்க. ஸோ அந்த பயணம் இப்போ இந்த 2 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருந்து வயலின்னா என்னன்னு தெரியாது, கீபோர்டுன்னா நாங்க தொட்டது கூட கிடையாது. கம்ப்யூட்டர், அதுவும் இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர்லாம் எங்க குழந்தைங்க, ஏன் நானே வந்து இப்போ 15 வருஷம் வந்து அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்றேன். நான் வந்து மேக்ல ஒர்க் பண்ணதே கிடையாது. ஆனா இப்போ எங்க கிராமத்துல 3 ஆப்பிள் கம்ப்யூட்டர் இருக்குது, 2 விண்டோஸ் இருக்குது, லேப்டாப் இருக்குது. அப்புறம் அண்ணனோட ஃப்ரெண்டுங்க வந்து கிண்டில்லாம் எங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு சென்னையில ஒரு சிட்டியில ஒரு குழந்தை என்ன யூஸ் பண்றானோ அது எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. நல்ல காஸ்ட்லியான கீபோர்ட், வயலின் எல்லாமே இருக்கு எங்ககிட்ட. எங்க பசங்க இன்னைக்கு ஃப்ளூட் வாசிக்கிறாங்க. இது வரைக்கும் நாங்க மூங்கில வச்சு விளையாடுவோம். ஆனா அந்த ஃப்ளூட் அதே மூங்கில வச்சு இன்னைக்கு எங்க பசங்க வந்து இன்னைக்கு வாசிக்கிறாங்க. இப்போ பரணிதான்னு ஒரு பாப்பா ஒரு 2 வருஷமா அது வயலின் வாசிச்சுட்டு இன்னைக்கு இந்த கலை திருவிழான்னு நடக்கும், ஸ்கூல்ல நடத்துறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அதுல வந்து அந்த பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல 3rd பிரைஸ் வந்திருக்கு. ஸோ அது எங்களுக்கு ஒரு மைல்கல்லா தெரியுது. அதுக்கப்புறம் பிரதீப்னு ஒரு சின்ன பையன், 4th படிக்கிறான். அவன் வந்து ட்ரம்ஸ்ல ஒரு 6 மந்த்தா தான் கத்துக்கிறான், ஒரு 1 இயரா கத்துக்கிறான். அவன் வந்து தஞ்சாவூர் அளவுல நடந்த அந்த ட்ரம்ஸ் இதுல வந்து 3rd பிரைஸ் அவன் வந்திருக்கான். அப்புறம் இளவரசன், அவனும் கீபோர்டில் வின் பண்ணல, இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அவன் போய் அவனால போக முடிஞ்சது. ஸோ இன்னும் நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரி நிறைய இதுல பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் டான்ஸ், வைஷ்ணவி எல்லாம் இன்னைக்கு கீபோர்ட்ல ஏஆர் ரகுமான் பாட்டெல்லாம் கண்ணை மூடிட்டு வாசிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க 2 வருஷ பயணத்துல. அப்புறம் சுபிக்ஷா, ஸ்ரீகவின்னு 2 சின்ன பாப்பா, 7th தான் படிக்கிறாங்க. டான்ஸ்ல ரொம்ப நல்லா ஆடுறாங்க. நம்ம சினிமாவில் இருக்க அந்த டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் கிட்ட போயிட்டு இன்னைக்கு அவங்க ரிதம் காம்படிஷன் நடத்துறாங்க, ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ அங்க போயிட்டு அண்ணனோட ஃப்ரெண்டு தான் அதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பேர் என்ன ரவி, அண்ணன் ஃப்ரெண்டு, அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க மூலமா ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட போயிட்டு இப்போ அவங்க அந்த ரிதம் காம்படிஷன்ல 1st லெவல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க இப்போ எங்களை காண்டாக்ட் பண்றாங்க. கன்னியாகுறிச்சின்றது
சென்னையிலேருந்து பார்க்கும்போது ஒரு 350-400 கிலோமீட்டருக்கு தூரம் உள்ள ஒரு சின்ன புள்ளி. அந்த புள்ளியில ஒரு சின்ன புள்ளி தான் இந்த கன்னியாகுமரி கிராமத்துல நாங்க இருக்கோம். எங்களை அவங்க கால் பண்ணி கூப்பிட்டு அவங்களோட காம்படிஷன்ல இன்னும் கூப்பிடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு இது நான் ஏதோ இந்த 2 வருஷத்துல இவ்வளவு பண்ணியிருக்க முடியுது. ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அது எப்படி போக போறோம் அப்படின்றது இன்னும் ஃபியூச்சர்ல தான் இது தெரியணும். அது எப்படின்னு தெரியும். ஸோ இன்னும் நிறைய பேர் பேச இருக்காங்க. அதனால நான் நிறைய பேசலாம். அபிலாஷ் கொடுக்குறேன், அப்படி பேசலாம். தேங்க்யூ. ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. செல்வன் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டாரு. பொதுவா அண்ணனே இதுக்கு முன்னாடி இங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் மாசம் நாங்க பாலியன் ஆக்டிவிட்டி சென்டர்ல டேலண்ட் ஷோன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த எங்களை மாதிரி இங்க கிராமத்துலேருந்து ரொம்ப ரூரல் ஏரியாலேருந்து வந்திருக்க குழந்தைங்களுக்கு மிக முக்கியமா இருக்கிறது என்னன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் எக்ஸ்போஷர். ஸோ அந்த எக்ஸ்போஷர் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப பயமா இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுறதுக்கே நாங்க ரொம்ப பயந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில தான் எல்லாருமே இங்க இருந்துட்டு இருந்தோம். ஸோ அதை உடைக்கணும். அவங்களுக்கு ஸ்டேஜுங்கிறது ஒரு தினம் ஒரு ஒவ்வொரு மாசமும் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்டா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க மாசம் ஆல்மோஸ்ட் ஒரு எவ்ரி வீக்கெண்ட்ல ஒரு சண்டேஸ் பிளான் பண்ணிட்டு எவ்ரி மந்த் ஒரு டேலண்ட் ஷோ ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். இந்த டேலண்ட் ஷோவோட மேஜர் கோலே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியருங்கிறது இருக்கக்கூடாது. அவங்களோட டேலண்ட் அதை ஷோகேஸ் பண்ற ஒரு இடமா இருக்கணும். அவங்களுக்கு அகாடமிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு அகாடமிக்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு. வீட்டில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, முன்னாடியே படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கவங்க இருப்பாங்க. அவங்க அகாடமிக்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணுங்கிற மாதிரி எல்லா கைடன்ஸ் அந்த மாதிரி கைடன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. பட் அவங்களுக்குள்ள ஒரு கிட் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். அதை மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் அதை நர்ச்சர் பண்றது கிடையாது. அதை அது அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த குழந்தைங்களோட கரியரா அதை சூஸ் பண்ணணும்னு எடுத்தாங்கன்னா அதுல நிறைய ஹர்டல்ஸ் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது ஒரு நல்ல வைஸ் கரியர் சாய்ஸ்ங்கிறது தான் இன்னமும் கலெக்டிவா உள்ள எல்லாருக்கும் உள்ள ஒரு ஐடியா அண்ட் தாட். ஸோ இங்க ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இங்க நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 8+ கரிக்குலம்ஸ் கண்டக்ட் பண்றோம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஃப்ரம் த டே 1 we are teaching கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ குழந்தைங்களுக்கு லோகோ லாங்குவேஜ் டீச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டீச் பண்ணிட்டு இருக்கோம் கிட்ஸ்க்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டீச் பண்ணுறோம். ட்ரம்ஸ் அண்ட் வயலின் ப்ளஸ் ஃப்ளூட், இது 3 மியூசிக்கலி டீச் பண்ணிட்டு இருக்கோம் கிட்ஸுக்கு. இதுக்காக நியர்பை டவுன்லேருந்து ஸ்டாஃப்ஸ் இங்கே ட்ராவல் பண்ணாங்க. உண்மையை சொல்ல போனோம்னா இங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு முனிசிபாலிட்டியா டெவலப் ஆயிருக்க ஒரு டவுன், ஒரு டயர் 2 டவுன் அந்த மாதிரி பொசிஷன்ஸ்ல இருக்க டவுன்ஸ்ல தான் கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், ஒரு மியூசிக் டீச்சர், ஒரு டான்ஸ் டீச்சர்ஸ், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம். பட் அங்கேருந்து ஸ்டாஃப், ஈவன் எங்க ஊர்ல ஸ்டாஃப்ஸ் கூட கிடையாதுங்கிற சுச்சுவேஷன்ல ஒரு ஸ்டாஃப் அங்கேருந்து எங்களுக்கு வீக்கெண்ட்ஸ்ல டிராவல் பண்ணி கிட்ஸ்க்கு தேவையான அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. தென் பாத்தீங்கன்னா விர்ச்சுவலா ஆன்லைன்ல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க காயத்ரி மேம். ஷீஸ் பீன் வித் அஸ் ஃபார் சின்ஸ் த டே 1. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா வோக்கல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வோக்கல் சிங்கிங்காக ஸ்டார்ட் பண்ணி சிங்கிங் டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கோம். டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஆன்லைன், previously we used to conduct online classes dance, but nothing is as good as a physical touch. Physically இப்போ ஒரு சார் டிராவல் பண்ணி வீக்கெண்ட்ஸ்ல டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாம நாங்க அனிமேஷன் 2D அனிமேஷன் கிட்ஸ்க்காக டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஐம் நாட் ஷூர் இந்த ஏஜ் கிட்ஸ்க்கு 2D அனிமேஷன் டீச் பண்ற மாதிரி வேற எங்க பாசிபிள் ஃபீசிபிலிட்டிஸ் இருக்கு. டவுன்ஸ்ல கூட ஈவன் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்களுக்கு 2D அனிமேஷன், அப்புறம் ஸ்கல்ப்சரிங், ஒரு எப்படி பென்சில் ஸ்கெட்ச் பண்றது, இது மாதிரி ஒர்க் ஷாப்ஸ்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ரெகுலர் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு அண்ட் தென் முக்கியமான விஷயம் இங்கிலீஷ்.
ஸோ இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸுக்கு வந்து ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் பேசவோ படிக்கவோ பயம். இன்னைக்கு கூப்பிட்டு ஒரு பையன்ட்ட 2 பேர்ட்ட பேசணும்னு சொன்னா கூட, ஒரு 2 வார்த்தை பேச சொன்னா கூட பயந்துட்டு ஓடிடுவாங்க. இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ரொம்ப பயந்துட்டு தாங்கிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க கிட்ஸ்க்கு வந்து வி ஹேட் அ ஜாலிஃபோனிக்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனோட வி ஹேவ் அ வென்ச்சர் with the help of Jollyphonics. We are teaching them English reading and English speaking skills. So now, even though still they are not able to communicate well good in English, they are starting to read English words, read sentences. So அதில் different bands and levels இருக்கு. So yellow belt, green belt and different levels இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ் அண்ட் லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் முடிச்சு கிட்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 கிட்ஸ் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் சென்டர்லேருந்து. நாங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு 2 years பேக் வி ஹாவ் ஒரு ஒரு ஹியூஜ் பிக் பிக்சர். அந்த பிக் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேட் டு டீச் தெம் போத் அகாடமிக்கலி, கரிக்குலம் ஆஸ் வெல் ஆஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வி ஹேவ் ட்ரை லாட்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ், லாட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். வி ஈவன் ஹேட் சம் டியூட்டர்ஸ். அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் சிலர் வந்து யூஎஸ்லேருந்து, அப்புறம் அண்ணனே வந்து மேக்ஸ் பசில்ஸ் அண்ட் மேக்ஸ் கிளாஸஸ் ஈவினிங்ஸில் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மேக்ஸ் பசில்ஸ் அண்ட் கிளாஸஸில் வந்துட்டு மேக்ஸ் பசில்ஸை எப்படி பெட்டர் அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி நாட் ஆஸ் அ சப்ஜெக்டாக இல்லாமல் எப்படி ஆஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டியா அப்படிங்கிற மாதிரி எடுத்து பண்ணணுங்கிற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் அ பிரெயின் சைல்ட் ஆஃப் தர்மா ப்ரோ. நான் என்னடா தர்மா ப்ரோ விட்டு இதெல்லாம் ப்ரோ பேசிட்டு இருக்கோம் நீங்க நினைச்சீங்கன்னா, இட் இஸ் நாட் எங்களுக்கு தெரிஞ்ச தர்மா ப்ரோ வந்து இது எல்லாத்தையுமே அவரோட பிரெயின் ஷேல் தான். வி ஹேட் மல்டிபிள் குரூப்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 குரூப்ஸ் இருந்தது. ஒவ்வொரு குரூப்ஸ்லையும் டெய்லி ஆக்டிவா வாட் எவர் ஹேப்பனிங்ஸ் ஹியர், என்ன ஃபியூச்சர் பிளான் பண்ணலாம், என்னெல்லாம் இதை கண்டக்ட் பண்ணலாங்கிறத பற்றி தான் அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் யோசிச்சுட்டே இருந்தார். அண்ட் எவ்ரி இந்த பேக் மீட்ஸ் அண்ட் பேக் ஆர்கனைசேஷன், அந்த டேலண்ட் ஷோஸ்க்கு he used to bring his friends and successful people from all around the globe, not in India. He brought people from all around the globe. People from US have came here, people from UK, people from different countries like German, multiple people he have brought. Everyone he made us hear their success stories, their life path, hurdles, everything. நான் அது வந்துட்டு எங்களை மாதிரி கிட்ஸுக்கு நாங்கள் ஒரு மோட்டிவேஷன் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குற இந்த ஏஜ் கிட்ஸ் கிடையாது. அவங்க வந்து ஒரு ரியல் லைஃப்ல ஒருத்தவங்களை முன்னாடி பார்க்கும்போது அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. எங்க பசங்க நிறைய தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்க, நிறைய கத்துக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ அண்ணன் இந்த ஐ திங்க் மேகநாதன் ப்ரோ அழகா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் விதைச்சிட்டு போயிட்டாருன்ட்டு கரெக்டு. நான் இங்க சொல்லியிருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, விதைத்தவர் கூட உறங்கிடலாம், ஆனா விதைகள் ஒருபோதும் உறங்குறது கிடையாது. அண்ணன் வந்து இத ஒரு லைக் அ ஃபார்மிங் ஹி ஸ்டார்டட் இட். அண்ணன் அளவுக்கு இதை பெஸ்டா ப்ராப்பரா எவ்வளவு இதா எங்களால கொண்டு போக முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். பட் அண்ணன் கிட்டே இருந்து நாங்க நிறைய கத்துட்டு இருக்கோம். அண்ணனோட கூட பயணம் பண்ற இந்த ஒரு 2 வருஷம் ஒரு அருமையான காலம் எனக்கு கிடைச்சிது. ஸோ அண்ணனோட ஐடியா என்ன, தாட்ஸ் என்ன, இது என்ன ஃபியூச்சர் என்ன பிளான் பண்ணிப்போம், எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்கிற மாதிரி we had a lot of discussions. எல்லாமே வந்துட்டு we'll try to achieve it. ஸோ செல்வன் நான் சொன்ன மாதிரி ஒரு கேப்டன் இழந்த ஒரு ஷிப் தான் இப்போ நாங்கள். பட் ஷோர் we'll reach our destination. அதுக்கு எல்லாரும் சப்போர்ட்டாக இருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாரும் எங்களை கைட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஐ டோன்ட் நோ, மேபி 20-25 இயர்ஸ் முன்னாடி அண்ணன் கூட படிச்சிருப்பீங்க. ரீசெண்டாக எப்போ அண்ணனை மீட் பண்ணியிருப்பீங்கன்னு கூட தெரியல. இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணனுக்கு ஒரு மெமரிங்கும் போது உங்களோட வீக்கெண்டை விட்டுட்டு எங்களுக்காக வந்து இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே பேக் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தர்மா அண்ணாஸ் ஃபேமிலி சார்பில் வெரி டீப் தேங்க்யூ அண்ட் அவர் கிராட்டிடியூட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. Thank you, Abhilash. Abhilash, can you unmute Mr. Sanjay Ramaswamy, please? He's actually waiting. Sure, bro. Once again. Unmuted. Sanjay Ramaswamy. Yes. First of all, good evening to all of you in such a somber ceremony in memory of dear Dharma. I got to know only Dharma during the inauguration of the Palyam Activity Center. And the first impression that I had of seeing him was that this was not a man
who was just doing something, for that school itself. I think he was doing these things for the improvement of the entire area. And it was not just one community. He was trying to bring people from all walks of life together. He was a unifier, is what I felt, especially when I came for that function and I saw people from different communities who I was told had never done that before. There was a lot of issues going on. But he made that effort, that concrete effort, to bring people from different communities, set aside their differences, and created the center to impart, some incredible education to these children. Um, and he did it with a passion, which is very obvious in him. Uh, I can only say this, that only a person who had a conviction and a passion could have gone to this extent. Kanyakumari was probably a place that I would not have even known about. And I must thank IPE and Mar 260 for giving me the opportunity, A, of coming all the way there, but more importantly, the honor and privilege of meeting a person like Dharma. When I heard that he had passed away, it was really, 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 it was as though I had known him for many, many, many years. And this is the kind of, feeling that I had. I remember I called IPE, and IPE, I was asking him, he said, I'm going to take they were not sure about when the funeral was. And he wanted to actually go, travel all the way. And he did come all the way to Kanyakumari for the funeral. I can say one thing for sure, that having been there at the inauguration of this Pallium Activity Center, I would definitely like to continue at that association as long as possible in my life. And I look forward to participating in whatever way you gentlemen, deem it fit. That would be the blessing that I had of meeting him and taking things forward. Again, I say, thank you all gentlemen for putting up this memorial together. I was actually going somewhere and sitting in the car. In fact, I said, no, I have to stop by and I had to address the memorial. And all Yeah. of you, thank you so much. I can only pray to the God Almighty to, Om Shanti to the Dharma, and more importantly, for his family and his dear friends, give the strength to bear this irreplaceable loss. And he is a motivator. I'm sure all of us will continue to be motivated by Dharma and his deeds from wherever he is about now. And I know he's in the hands of God. May his soul rest in peace. Thank you for this opportunity. Yeah, thank you, Sanjayana. Sanjayana, just wait a second. Just want to introduce Sanjayana. He is actually an ex-MLA and a big pillar for Roundtable India and for our table, and a big pillar for Pallian Activity Center. So thank you for all the help you've done. Dharma really appreciated it when you were there. And I'll just quickly give my 30 seconds. I know there are a lot of people waiting, but I have two faces with Dharma. In college, when I was with Dharma, most genuine. I remember his smile all the time. And my second phase is when he was creating Pallian Activity Center. And then I interacted a lot with him. I think he gave me some meaning to my life in that time also, because I feel that he kind of had this vision. He not only knew what it needed to build the place, but also to run the place. And the vision he had, the effort he put, the time and amount of effort he put, I don't think I've seen anyone else do it. I don't think I would have had that kind of patience. But Dharma genuinely did it from the bottom of his heart. I'll call him in the evening at 7 o'clock. He'll tell, "Day na or math class I said, I thought, what math class? He was taking a math class for the children in the center, right? So morning he'll go to work, evening he'll just be doing Pallian Activity Center work. So kudos. I think we have really lost a beautiful soul who would have done like 100 times more. But we will work together with the folks there to see what we can do to ensure it continues on. Nanda, over to you. தேங்க்ஸ் ஹைப். ஸோ இந்த தர்மா படித்த மன்னார்குடியில் படித்த நேஷ்னல் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் சேதுராமன் சார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அபிலாஷ், கொஞ்சம் சேதுராமன் சாரோட மைக்கை அன்மியூட் பண்ணுங்க.
ஹலோ கேக்குது சார். ஹலோ சார், ஐம் டாக்டர் சேதுராமன், ரிட்டையர்ட் master of National Health Institute, Mannargudi. Dharmaraj, actually, when Dharmaraj studied under my care in National Health Center School, there was a hectic competition between Dharmaraj and another MD Vasant. Normally, he used to come to my house daily, not only for coaching but also to learn some good habits. And I am proud to say that I was the teacher for Dharma. Every day he used to meet me and used to bring one Russian book. From the Russian book, he wanted me to decode some of the information and to teach him. I had the greatest opportunity to teach an excellent student, Dharmaraj. The pity is, when he actually asked me to preside over the function at Tanjavur in order to release an app, we were very much happy and we went there along with his family. And we enjoyed that particular function. And when he entered Mannargudi, he was driving, I was with him. I was very much close to him at that time. He said, success. I asked him, what do you mean by that? He said, we have succeeded in launching that particular app. I never thought development மியூட்ல இருக்கு சார். சார் உங்க ஃபோன் மியூட்ல இருக்கு. இப்போ நீங்க பேசுறது கேட்கல சார். சார் உங்க ஃபோன் மியூட்ல இருக்கு சார். நீங்க அபிலாஷ், நீங்க அன்மியூட் பண்ண முடியுமா பாருங்க. லெட் மீ செக். ஹலோ சார். ஹலோ சார். ஓகே சார், இப்போ கேக்குது. சாரி சார். Okay. ஆக்சுவலா அன்னைக்கு இப்ப ரொம்ப வீட்டுல வந்து என்னோட தங்கி இருந்தான் ஒரு half an hour. தங்கிட்டு he wanted me to bring Horlicks. என்னுடைய ஒய்ஃப் தான் ஹார்லிக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தா. அவன் மதர் அம்மா எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மத்த நாள் ஆக்சுவலா நான் பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஐ செட், நான் பெங்களூர் நெக்ஸ்ட் மந்த் வரேன்டா, உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. From that day onwards, actually, I lost my balance. நான் இன்னும் ஆக்சுவலா கரஸ்பாண்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தவிர I am sharing this grief among all the students and teachers. Some of the teachers are very much shocked. அவனுடைய நல்ல எண்ணம் அந்த ஆக்டிவிட்டி சென்டர்ல நான் வந்து actually he called me for the inauguration function. I met with him. And during that function, he explained each and every activity of the center. And when the app actually released, sir, the same center should copy in National Health Center School. He asked me for one room, and I showed that room. He promised to start that center again, calling center in Mannargudi National Center School very soon. But we are fortunate to have Dharma not with us. And I don't know how to express my grief here. Still, I am not in a mood to say something. The only thing that I can say is, may his soul rest in peace. And We can't hear sir now.
Abhilash, shall we then basically right now, Nanda, are we done with our thing and can we open the floor? Nanda, நீங்க பேச போறீங்களா? எஸ். தேங்க்ஸ் சேதுராமன் சார், தேங்க்ஸ். நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து தர்மா, அதுவும் இப்போ ஜூலை 22 அன்னைக்கு உங்களோட தஞ்சாவூர் ட்ராவல் பண்ணி வந்த ஸ்டோரியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி சார். நம்ம தர்மா ஃபேமிலியிலேருந்து தர்மாவோட பிரதர் இன்லா அசோக் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அவங்க பேசுனதுக்கு இப்போ அபிலாஷ் எல்லாருக்குமே நீங்கள் மைக் அன்மியூட் பண்ணுறதுக்கு இது கொடுங்க, ஆக்சஸ் கொடுங்க, மைக் ஆக்சஸ் கொடுங்க. ஸோ நிறைய பேர் சேட்டில் மெசேஜ் போட்டிருக்கீங்க, இருந்தாலும் வந்து இப்போ நீங்கள் மைக் எடுத்து ஸோ 72 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க. இந்த இப்போ அங்கே பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர்லேருந்து பேசினவங்க இந்த தர்மாவோட ட்ரீமை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி அதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் நீங்கள் அங்கே பாளையன் ஆக்டிவிட்டி சென்டரோட டச்சில் இருக்கணும். அதுக்கு உங்களோட இமெயில் ஐடி அவங்களுக்கு சேட்டில் போடுங்க, அவங்க நியூஸ் லெட்டர்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இப்போ இந்த மெசேஜ் சேட்டில் போட்டதோட விட்டுறாமல் நீங்கள் மைக் எடுத்து உங்களோட கருத்துக்களை பேசுங்க. இங்கிலீஷோ தமிழோ வாட் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் பேசுங்க. தேங்க்ஸ். அசோக் மைக்கு கொடுங்க அபிலாஷ். Abhilash, we can't hear you. You're on mute. Sorry. Yes. Yeah, sorry. Ashok Mama, I have asked unmute you. நீங்க பேசலாம். ஹலோ, கேக்குதுங்க? கேக்குறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலா இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். நேத்து ஈவினிங் தான் ட்ரெயின்ல இருந்து இங்க வந்தோம். ட்ரெயின்ல வரும்பொழுது ஒரு கவிதை எழுதணும்னு தோணுச்சு. அது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல எழுதியிருக்கேன். அதை மட்டும் வாசிச்சுட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வரப்போவதில்லை உன்னோடு பயணித்த கடைசி தினம், ஏனோ நான் அறியவில்லை இதுதான் கடைசி என்று. குழந்தை பருவம் முதல் ஒன்றாய் பயணித்தும் இறுதி நாளில் இருகப்பற்ற தெரியவில்லை. தத்தடித்த குடும்ப தோணியை கரை சேர்த்தாய். உன் உயர்வை துளிகள் கூட இன்னும் உலரவில்லை, அதற்குள் ஜனித்து விட்டாய். எங்கேயோ கேட்ட குரலில் சட்டென திரும்பினேன். உன் உயர்வை துளிகள் என் கண்ணீரோடு ஏமாற்றமாய். தினம் தினம் வெம்பும் என் மனம் வெறுமையின் இருப்பிடமாய். ஏக்க பெருமூச்சு விட்டேன், இன்னும் என் மனம் ஏற்க மறுக்கிறது. நாம் சந்தித்த முதல் நாள் சத்தியமாய் ஞாபகம் இல்லை, ஆனால் என் உதரத்தின் கடைசி சொட்டு உறையும் வரை உன் நினைவுகள் என்னோடு பயணிக்கும். தேங்க்யூ. நன்றி. நன்றி மாமா. Thank you. Nanda, we have Suren, Rajendran and Sandeep. Shall we go in the order? First Suren, then Rajendran. Sorry bro, Ayyappan Nanda bro, 1 minute. Local politician, president of Kanyakurchi வந்திருக்காரு. We want to deliver a few words with your permission. Sorry. No. கன்னியாகுமரி பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர் இன்று அனைவரும் ஒன்று திரண்டு தர்மா அவர்களுக்கு எப்படி 2 ஆண்டு காலம் இதை நடைமுறைப்படுத்தினாரோ அதை எப்படி நம்மை மேலும் வழி கொண்டு வளர்ச்சி அடைய எப்படி செய்ய வேண்டும், ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் கேட்கும்போது அவர் தர்மா என்கிறவர் ஒவ்வொருத்தருடைய மனசிலும் குடிகொண்டுள்ளார் என்பது உறுதியாகிறது.
அவர் விதைத்த விதை வீண் போகவில்லை. அது நிச்சயம் ஒரு நாள் நிச்சயமாய் வந்து பல தர்மாக்களாக உருவாக வேண்டும். அவர் இல்லாதது மாதிரிக்கே நமக்கு தெரியவில்லை என்ற இடத்தில் நம்மளோட ஒவ்வொருத்தர் மனசிலும் குடிகொண்டுள்ளார் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறோம். மூன்றாண்டு காலம் தான் எனக்கு ஒரு பழக்கம். தினமும் ஒரு 30 வருஷம் அவர்கிட்ட பழகிட்டு இருந்த மாதிரியே நமக்கு மனசு அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளை விட்டு போனது மாதிரிக்கே தெரியல அவர். ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் செஞ்சிருக்கோம், சின்ன பிள்ளையில இருந்து ஒரு சில சேவையெல்லாம் செஞ்சிருக்கோம், பள்ளிக்கூடத்துக்கு படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் செஞ்சிருக்கோம். இது மாதிரிக்கு ஐடியா வந்து நமக்கு தோணலைல்ல. இந்த அளவுக்கு நம்ம பல படிப்புகளை சொல்லி கொடுக்கணுங்க, அந்த அளவுக்கு நமக்கு மூளை வந்து எட்டலை. அவர் என்னத்த இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னா எதையோ பெரிய கனவு தான் கண்டிருக்காரு. இந்த கனவு வந்து நிச்சயம் நினைவாக வேண்டும். சாதாரண கனவு இல்லை இது. நிச்சயம் ஒவ்வொருத்தரும் வந்து நினைச்சு பார்த்தோம்னா அது வந்து நம்ம சொல்லி வந்து மாளாது. அது ஒவ்வொருத்தரும் செயல்படுத்த வேண்டும். ஏற்கனவே இங்கே வந்திருக்கீங்க, திறப்பு விழாவுக்கெல்லாம் வந்திருக்காங்க. வாய்ப்பு வந்திருக்காரு, புல்கிட் வந்திருக்காரு, சஞ்சய் ராமசாமி, நந்தா, இன்னும் அவ்வளோ பேர் உறவினங்க பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க பேரெல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அதை வந்து நிச்சயம் நீங்கெல்லாம் வந்து உங்களை என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு கல்வெட்டு மாதிரிக்கே அந்த இடத்துல பதிவாகிட்டீங்க. அவர் மனசுலையும் உங்கள் மனசுலையும் அவர் குடிகொண்டுள்ளார். இந்த செயல்பாட்டு மையம் வந்து வளர்ச்சி சாதாரண கிராமம் தான். செல்வா சொன்ன மாதிரிக்கும் அபிலே சொன்ன மாதிரிக்கையும் ஒரு இதுன்னா வந்து ஒரு தளபதி வேணும், ஒரு கப்பலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கேப்டன் வேணும். இந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு விதையை தூவி விட்டு இருக்காரு. விதை வந்து விருட்சமாக வேண்டும். அது வந்து நம்ம எல்லாரும் சேரணும். ஒரு தர்மம் ஏதோ ரொம்ப ஆக்டிவா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நம்ம இனிமே எல்லாரும் சேர்ந்தாதான் நம்ம அந்த தர்மாவோட வந்து பணியை வந்து பூர்த்தி அடைய செய்யலாம். அவரோட ஆத்மா சாந்தி அடையும். நிச்சயம் அவர் வந்து நம்மளோட குடிகொண்டு இருப்பார் என்று சொல்லி அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லோரும் ஒன்று சேர்வோம், ஒன்றுபடுவோம். எங்களால் முடிந்ததையும் சரி, என்னால் முடிந்ததையும் சரி, நிச்சயம் நான் ஒரு நேரத்தில் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தர்மா அவர்களுக்கு புகழஞ்சலியை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, President. Then, hey bro, let me unmute you. நன்றி. கன்னியாகுமரி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது சுரேன், அதுக்கப்புறம் ஜெர்மனிலேருந்து கஜேந்திரன் ஐயாத்துறை அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுரேன் பேசுங்க. Suren bro, I have unmuted you. For 2 minutes, we have a lot of people. Let's try to wrap within 2 to 3 minutes each. Thank you. Yeah, sure. Suren bro, are you here? Unmute them, please. I think I have given unmute privilege to all. Being unmute பண்ண Suren. ஒரு பட்டன் வரும் உங்களுக்கு. You should press unmute. Can you give him the option again? I think he's disconnected. We'll go to Gajendran sir. Yeah, we'll go. எல்லோருக்கும் வணக்கம். நானும் என்னுடைய ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பழைய ஆக்டிவிட்டி சென்டருக்கு ரிசோர்ஸ் பர்சனாக வந்திருந்தேன். அண்ட் டு பி வெரி ஃப்ராங்க், நான் ஐ வுட் லைக் டு கண்டினியூ லைக் தட்னு வச்சுங்களேன். நான், மனைவி, பிள்ளை எல்லாரும் போயிட்டு அங்கே இருந்தோம். நிறைய பேர் ஒரு ஹோல் டே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு நீங்கள்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு பெரிய அறிவுஜீவி தர்மா. ஒன்று சாதிச்சு ரொம்ப தன்னோட அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பல இடத்துக்கு போனாலும் எப்படி தன்னடக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு அது ஒண்ணு. இதனால இது நம்ம ப்ராக்டிக்கலா இப்ப நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, மறந்துட்டாரு. அவருக்கு நம்ம அவருடைய புகழ் பற்றி பேசுறது மட்டும் இல்லாம நம்ம எப்ப போறோமோ வரோமோ, நான் அப்படிதான் நினைச்சிருக்கிறேன். ஜெர்மனில இருந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு நான் பல முறைகள் வர்ற மாதிரி இருக்கேன். வர்றப்ப நானே ஒரு பிளானோட சும்மா போயிட்டு ஒரு ஸ்பீச் பிள்ளைங்களுக்கு கொடுக்காம ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம் அங்க
அப்படின்னு கான்ஃபிடென்ட் நான் அப்படிதான் பண்ணேன். நான் எனக்கு 2-3 ஆக்டிவிட்டி எல்லாம் கொடுத்துருந்தாரு தர்மா, எல்லாம் முடிச்சோம் வெற்றிகரமா. என் பையன் இன்னும் கீபோர்ட்லாம் எல்லாம் பண்ணாங்க, பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இருந்தாங்க. இந்த பிக்சர்லாம் இருக்கு, என்னோட பிக்சரும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்க வீடியோவில் காமிக்கிறோம், மிக்க நன்றி. ஸோ அது போல நம்ம ஒருத்தவங்களும் சும்மா விசிட் பண்ணோம், சாக்லேட் கொடுத்தோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம கான்ஃபிடா என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, அதே போல அந்த மாடலை எப்படி மற்ற வில்லேஜுக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்டுக்கும் கொண்டு போய் நம்ம யோசிக்கணும். எனக்கு அது மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கு, அந்த மாதிரி ஒத்துழைக்கணும்னு நினைச்சேன். நம்ம இதை ஒருத்தவங்களும் செய்யணும்னு நினைக்கிறேன் நம்ம. அதனால அழகா சொன்னாங்க, ஒருத்தவங்களும் இன்னும் 98 மைலுக்கு மேல போகணும், 98 வருடங்கள் போகணும் அப்படின்னு. அது நம்ம எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி பிளான் பண்ணி செய்வோம். என்னென்ன கிரியேட்டிவா செய்ய முடியுமோ நம்மளுக்கு செய்வோம். அதான் நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து செய்ய நல்லது. அவங்க மனைவியும் தெரியும் எனக்கு. அது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்லி என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில என்னோட பிரதரின்ல ரெஜிஸ்ட்ராரா இருந்தவங்க மிஸ்டர் டாக்டர் கருணாமூர்த்தி, ப்ரொஃபசர் கருணாமூர்த்தி. அவரும் வந்து அம்மாவுக்கு ப்ரொஃபஸர் இருந்திருக்காங்க. ரொம்ப வி ஆர் ஆல் இன் ஷாக். அணுவும் உங்க மனைவியும், நான் போன வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரோக்ராம் நடத்தினேன், அதுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் நான் என்னால தாக்கு பிடிக்கவும் முடியல, இந்த மாதிரி ஒரு பெரிய முக்கியமான ஒரு முன்னோடியை இழந்துட்டோன்னு. பட் விட வேண்டாம், நம்ம சேர்ந்து we'll all chip in and see what we can do to not only maintain what is there in that village, அதை தவிர மற்ற எடுத்து கொண்டு போவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Smriti, parents, can we unmute them? Hey, thanks. Thank you, IP. This is Prabhu. Dharma, I think it's such a terrible loss. எப்படி நினைச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப நம்ப முடியல ஆக்சுவலாக ஒன்றும் கூட. என்னால் 1996 நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண தர்மராஜ். அப்போ வந்துட்டு we both were studying in entrance coaching, and he made me really understand what a village kid goes through, right? And he was studying in T Nagar at that time, if I remember, for almost 1 month in a hostel on the time. He went through such a lot of struggle, I could sense that, right? And அந்த வெளிப்பாடு தான் இப்போ அந்த பாளையம் சென்டரா வந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதை மறக்காம வந்துட்டு அவர் வந்துட்டு சொசைட்டிக்கு அந்த கஷ்டம் வந்துட்டு இன்னமும் இப்போ மக்கள் படுறாங்க, அதை வந்துட்டு சிமெண்ட் பண்ற ஒரு இன்டென்ஷன் தான் இஸ் ஆக்சுவலி பிரிங்கிங் இட் அவுட். ஸோ இட்ஸ் that is, I think it's a tragic loss for all our friends. It's unbearable. Yeah, I will just prayers for his rest in peace for his soul, and wish and prayers for his family and friends and the center people to overcome this loss. And thanks for organizing this team, and Nanda and team and Ipe and all of you guys. And let's continue this good effort what Dharma has started. I think whatever possible ways we should make sure that it continues, because there's a real reason there behind it. And let's do that all together. Thanks guys. Thank you, Prabhu. Shall we do Abhishant and then Sindhil? People have spoken, please lower your hands. Abhishanti. Good evening. I'm Abhishant. Dharma sir was introduced by my uncle Nandakumar. I am my native place is Karadagudi, near to Kanyakurchi. So I even go to his center also. He was depressed, but we cannot see with him any irritation, any angry. Every time he was with a smile. And he was like a well. How the well give water to the surrounding members, that like he make his potential, his ideas to the whole village. One man can do a great group, and he was passed, but his works are never stopped. And rest in peace for Dharma sir's soul. So thank you. Thank you, Abhishanti. Thank you, Sindhil.
You meant me, right? Yes. Yes. Okay. Yeah. Thanks, Aipan, everyone for organizing this memorial service. It's a good opportunity for everyone to kind of connect. So எனக்கு வந்து தர்மா வந்து we've known him since the Anna college days. So we studied together 4 years, and after that we went in different directions, studied in different places and college and all. But one thing is Dharma was always trying to keep in touch with me, and I also try to kind of connect with him on various things he was doing for the last 25 years. And we were in different countries, but Anna, one thing I was always sensing is somebody with full of ideas, trying to help. That selfless character was very palpable, is what I would say. Like he always wanted to see what he can do, but in the last 4-5 years is when the Palayan Activity Center that he was envisioning came into fruition with Aip and others who are in this meeting. And அப்போ that I got involved in him. I was trying to contribute in different ways through fundraising, and he used to call me almost every month and bounce ideas. இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. And even last 5 days before he passed, or 1 week before he passed away, I was returning from US to India, and he was asking, your girl child, we need to fund her for college. Our parents, they are not able to fund her. So we were thinking, we were thinking of ways how to fund that girl child for college studies. So actually, I don't know who that person is. Probably if somebody is in this group is aware of her name, just please let us know. So this way, like as most of us here know, like he was full of passion and selfless attitude. I think one thing that is that I always am thinking is like we as a group should kind of contribute in different ways and have this thing continue, so that it doesn't end here, and it kind of goes. The future of Palayan Activity Center continues, and then the kids here get to see what he really wanted in the future. Okay, thanks Aipan, everyone, for putting this together. Yeah, Nanda is the main organizer. Yeah. Does anyone else want to say something? தேங்க் செந்தில், தேங்க்ஸ். ஸோ நீங்கள் சேட்டில் உங்களோட இமெயில் ஐடி போடுங்க. செல்வம் அண்ட் அபிலாஷ் அந்த இமெயில் ஐடி நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு மெயிலிங் லிஸ்ட் மாதிரி வச்சுங்க எல்லாரோடையும். We have to stay in touch. PSC has to stay in touch with you. Okay, sure, I'm thanks. already on it. I'm collecting the email address. So those who want to get regular updates from PAC and our newsletter, please share your email address. We'll keep you in loop. We also have a WhatsApp group for sharing the PAC activities and stuff. So if you are interested, you can join. We'll share a WhatsApp link to join the group as well. Can you unmute Nataraj Tirupati? Nataraj. Yeah. Hey. Yeah. Another memories of Dharma right now, it's not related to PSC at all. But another memories when they started with the college days. And he was a multi-talented personality, right? So anytime you go to him for any kind of help, he had a smiling face and he'd help anybody who needs anything. Right? So ஒரு தடவை வந்து இப்போ டெக் ஆஃபர்ஸ் நாங்கள் நடத்தும் போது all the designs that we made was done by Dharma. And he did it in like a couple of days. There was an urgency. He said like, this is the idea that we had. ஒன்றும் இல்லை, இப்போ கேட்ட உடனே நான் பண்ணித்தரேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாள் வேணும் அப்படின்னா நான் உட்காந்து பண்ணித்தரேன். அந்த ஈவினிங் அந்த நைட்டே உட்காந்து he did a pretty well. I didn't change anything. கொடுத்த உடனே okay, this is what I wanted, right? We just published it. He has that kind of a talent. இன்னொரு ஒரு இது வந்து I wanted to share. ஒரு நாள் வந்து நான் சும்மா போயிட்டு இருக்கும்போது தர்மா வாஸ் வாக்கிங் டவுன். நான் சரி வாடா காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். ரொம்ப சிரிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இப்படி சிரிக்கிற அப்படின்னா வந்து this is something that hit me as well when I was there. ஏன்டா இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டால், இல்லைடா இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் கார்லேயே போகிறேன் அப்படின்னு. Think about it. Like at the time, yeah, I thought like at least you would have traveled in car once, right? So அது வந்து hit me really hard.
that particular personality who had a lot of talent, and also like அவர் தான் வந்து இந்த எங்க கிளாஸ்லேயே got into a good offer. I was really happy that happened to him, right? And then அடுத்த phase of life பார்த்தீங்கன்னா we didn't really catch up much, but once I met him and his wife on a train, random thing. அப்போ வந்து I think he was going through some things, but I was happy to see. I was also happy that his wife was very strong and supportive of him. இந்த இதில் வந்து அவங்களையும் பற்றி பேசணும். So I hope that she still has the strength, and also like இங்கே இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களோட ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் ப்ளீஸ் keep in touch, and also like reach out to people here. சில பேர் பேச மாட்டாங்க, but I think everybody here will definitely help in some way or the other, and also they'll support this PSC activity as well. Okay, those are the few words that I had for him. I think we hope that PSC Center holds up to his dreams, and also like his family is also supported wherever is needed. Okay, that's it. May his soul rest in peace. Thanks, guys. Thanks, Nataraj. Thanks, Radu. Ramesh, can you please unmute Ramesh? Yeah, he's already unmuted. நான் ரமேஷ் தர்மாவோட காலேஜில் படித்தவன். ஒன்ஸ் நான் நிறைய கிட்ஸ் அங்கே வந்து பழைய ஆக்டிவிட்டி சென்டர் வந்தப்போ எல்லாரையும் பார்த்து மீட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. தர்மா பற்றி சொல்லணும்னா he was not only a friend, as everybody said, he was a visionary, and personally வந்து what I know about Dharma is he is highly intelligent, and at the same time, like many people said, he was down to earth and ready to help. High level or low level or whatever is the need, he was ready to help everybody. And thanks for the people who are running the Palayana Activity Center. The one time visit na anga pannadu vandu it's something I will never forget, and whatever support is needed, like Nataraj told, I think many people will be ready to contribute, and I think the communications, we have to set that up, and we can pull this together. Thank you very much, everybody. And also I want to thank Dharma's family in all these years. அவங்க கொடுத்த சப்போர்ட்டும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நினைக்கிறேன் வாட் தர்மா ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் டு தி சொசைட்டி. A big thanks to them, and I think God will definitely give the support and strength to you. Thank you. Thanks, Ramesh. Hariharan Subramanian. Yeah, hi. என் பேர் ஹரிஹரன். நான் தர்மாவோட ஃப்ரெண்டு. காலேஜில் அண்டர்கிராட் ஒன்றா படித்தோம். ஒரு அன்மிசபிள் திங் அபவுட் தர்மானா எல்லா ஃபோட்டோலையும் அவன் சிரிச்சிட்டு இருப்பான். இது வந்து வேற யாருக்கும் யாருக்கும் அமையாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப டைரக்டான பர்சன். அதுக்கப்புறம் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் பர்சன்ஸ் பிரில்லியன்ஸ். நிஜமே இன்ஸ்பைரிங் ஃபார் மீ. நான் வந்து ஐ ஆல்வேஸ் ஆஸ்பயர்ட் டு பி as intelligent as him, at least half as intelligent as him. நான் அது ரொம்ப வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது அப்புறம் வந்து பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர் வாஸ் ஹிஸ் ட்ரீம். அந்த ட்ரீம் வந்து பண்ணதில் வந்து பணம் இருந்தால் பண்ணிட முடியும், பண்ண முடியாது. இதுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் வேணும். அந்த எக்ஸிக்யூஷன் அது வந்து நிஜமாவே அன்மேச்சபிள். அது அவனுக்கு இருக்கிற ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், அவனுக்கு இருந்த கிரியேட்டிவிட்டி நிஜமாவே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஐ எம் ஹாப்பி டு ஹேவ் நோன் ஹிம், அண்ட் தென் ஹாப்பி டு ஹேவ் பீன் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி அந்த பிஎஸ்சி. அப்புறம் வந்து அவன் பட்ஸ் டூன் இது பண்ண ஹாப்பி டு ஹேவ் பீன் பார்ட் ஆஃப் இட். ஹோப்ஃபுல்லி அந்த பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர் வந்து இன்னும் நல்லா ஃப்ளரிஷ் ஆகி நிறைய பேர் அவனை மாதிரி நிறைய தர்மாக்கள் உருவாகிறது தான் வந்து அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அது வந்து அதுக்கு வந்து நான் எங்களாலான உதவியை வந்து அது செய்யணும், செய்வோம் கண்டிப்பா.
அப்புறம் இன்னொன்று, அதுக்கப்புறம் அவனோட மகன், மனைவி, அம்மா, சகோதரி மற்றும் குடும்பத்தார் அனைவருக்கும் வந்து மே காட் கிவ் த ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம் திஸ் அன்பேரபிள் லாஸ். அதுதான். தேங்க்ஸ் ஃபார் செகண்ட் மெமோரியல் சர்வீஸ். தேங்க்யூ. Thank you, bro. Thank you for your kind words. Bro, we had one agenda to observe a minute of silence for Dharma, bro. Can we use this opportunity? A minute of silence for. Yes, Sorry for missing that. No problem, no problem. We just have a minute of silence now. எல்லாரும் இங்க பேக் சென்டர்ல இருக்க எல்லாருக்கும் ஒரு நிமிஷம். சாரி, எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி அண்ணனுக்காக எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தலாம். ப்ளீஸ் எவ்ரி ஒன். இங்க சென்டர்ல இருக்க குழந்தைங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் அமைதி. I think it's 1 minute. நன்றி. Thank you நேஷனல் ஸ்கூல்ல கிளாஸ்மேட்ஸ் கார்த்திக், ஆர்எல்எஸ், கௌதமன், இளையராஜா எல்லாரும் இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வந்து பேசுங்க. அருண், ரவிச்சந்திரன். If you're not able to hand raise, just put a note in the group. Okay, yes. Yeah. Okay, கௌதமனுக்கு மைக் கொடுங்க. பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 22 வந்து அந்த ஆப்போட இனாகிரேஷன்ல வந்து நானும் சேதுராமன் சார் தான் வந்து அவர் கூட இருந்தோம். சார், இட் இஸ் ஆடிபிள்? ஆமா, நானும் சேதுராமன் சார் தான் கூட இருந்தோம். ஸோ அது ஃபார்ச்சுனேட்லி இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டான்னு எனக்கு தெரியல. அந்த லாஸ்ட் மீட்டிங் வந்து தர்மாவோட தான் எனக்கு இருக்கணும். அதுதான் கடைசி மீட்டிங்னு என்னால் வந்து யோசிக்க முடியல. அன்னைக்கு நாங்கள் அந்த மீட்டிங் ஃபுல்லாக நான் கூட இருந்தோம். அப்புறம் வந்து அதுக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் சேதுராமன் சார், தர்மா 3 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் டிஸ்கனெக்டடாக தான் பேசினார். மேபி நாங்கள் க்ளோஸாக உட்காந்துருக்கோம், சேதுராமன் சாரும் இருந்தார். அப்போ நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தாரு. அப்போ நமக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிடும்போது கூட அவங்க யாரோ ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட சிரிச்சுட்டே கேட்டார், நீங்கள் இது மாதிரி நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்டா நான் என்ன கேட்டேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு. உடனே சொன்னார், இது மாதிரி இல்லை நான் வந்து காரில் வரும்போது சேதுராமன் சாரையும் அவங்களையும் நான் என் காரில் தான் அழைச்சிட்டு வந்தேன். வரும்போது நியூட்டனோட 3rd லா தெர்மோடைனமிக்ஸ் என்ன, அதை அப்ளை பண்ணி எப்படி கார் ஓட்டுறது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதனால அவங்க பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் கூட சிரிச்சுட்டு இன்னும் நீ மறவே இல்லை தர்மா அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
தேங்க்ஸுக்கும் கிராட்டிடியூடுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நன்றிக்கும் நன்றி உணர்வுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அவருக்கு நன்றி நம்ம செலுத்துறதோட அந்த நன்றி உணர்வோட அவரோட ட்ரீமாக இருக்கிற அந்த பேக் சென்டருக்கு வந்து நம்மளால் எந்த வகையிலெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அவரோட ட்ரீமை வந்து எப்படியெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அது நாங்கள் என்எஸ்எஸ்ல படித்த எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவரோட கரியரோட கனெக்டடாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே வந்து லிவிங்ஸ் ஃபார் கிவிங் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்மளால எந்தெந்த வகையிலலாம் அந்த சென்டருக்கும் அவரோட ட்ரீம்ஸுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவரோட கனவுகளை வந்து நம்மளால வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வகையிலாவது நம்மளால வந்து ஒரு கூட இருக்க முடியும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ கௌதமன். கார்த்திக் கண்ணன். அனைவருக்கும் மாலை வணக்கம், இல்லைன்னா காலை வணக்கம். நான் வந்து தர்மாவோட நேஷனல் ஹை ஸ்கூல்ல ஒரு 2 வருஷம் தான் படித்தேன். ஐ மீன் ரொம்ப நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணல. ஆனா அவனை பத்தி மற்றவங்க சொன்ன மாதிரி எப்போதுமே சிரிச்ச முகமா இருப்பான். எப்போதுமே வந்து எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆச்சரியமா இருக்கும் எங்களுக்கு. ரொம்ப திடீர்னு நம்ம சாதாரண பேசி வந்துகிட்டே இருப்போம். திடீர்னு கௌதமன் சொன்ன மாதிரி அந்த லா இப்படி இதுல அப்ளை பண்ணணும், இதை எப்படி பண்ணணும். அவனே வந்து நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவான். ஸோ ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுவான். அந்த போஸ்ட் கார்டில் இப்போ ஒருத்தர் நினைவு கூர்ந்தார், அந்த 4500 ஸ்டாம்ப் இமேஜ் கையாலே வரைஞ்சது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி எல்லாம் அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த ஆர்டிஸ்டிக்ஸ் பென்சில் அந்த மாதிரி எல்லாம் கூட கிடையாது. இருந்ததை வச்சு அவன் வந்து அதுல வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொண்டாந்து காமிப்பான் எங்கள்கிட்ட. எங்களுக்கெல்லாம் அது ஆச்சரியப்படுறதா நம்ம ஒன்றும் இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் ஹெல்ப் பண்றதுல அவனை அடிச்சுக்க முடியாது. இப்ப படிப்பான் அப்படின்னா உடனே படிப்பு மட்டும் இல்லாம மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் அவன் இன்வால்வ் பண்ணுவான். அதே மாதிரி இப்போ சம்டைம்ஸ் நாங்க ஹோம்ஒர்க் எங்களுக்கு இது தெரியல, அது எப்படி என்ன சொல்லு இல்லைன்னா எழுதி கொண்டான்னா அடுத்த நாள் அதை வந்து எழுதி கொண்டாந்து காமிப்பான் எங்களுக்கு. எழுதி கொண்டாந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுவான், எங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணுவான். ஸோ ரொம்ப நல்ல மனசுடைய ஒரு மனிதன். இப்ப எனக்கு வந்து 45 வயசு ஆகுது. இப்ப நான் என்னோட நண்பர்கள்ட்ட பேசும்போது நம்ம இப்ப இவ்வளவு நாள் நம்மளுக்காண்டி வாழ்ந்திருக்கோம், இனிமே மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஏஜ் இப்ப எனக்கு. இப்ப நான் இப்பதான் நினைச்சுக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது. ஆனா தர்மராஜ் இப்ப இவ்வளவு வருஷமாவே ஃபுல்லாவே மற்றவங்களுக்காண்டே வாழ்ந்திருக்கான்றது ரொம்ப பெருமைக்குரிய இதா இருக்கு. அவனோட நட்பு வந்து எனக்கு சந்தோஷத்தோட பெருமை அளிக்குது. இதை சொல்லி என்னோட மெமரிஸ் முடிச்சுக்கிறேன். அப்புறம் மணிமார்பன் ஒரு அவனுடைய ரொம்ப நீண்ட கால நண்பன். அவரால் இன்னைக்கு இதுல சேர முடியல, பட் அவரோட மெமரிஸை வந்து அனுப்பிச்சிருக்காரு எனக்கு படிச்சு காட்ட சொல்லி. அதை நான் உங்களோட அனுமதியோட படிச்சுடலாம்னு நினைக்கிறேன். ஸோ மணிமார்பன் அவரோட ரொம்ப க்ளோஸ் நண்பர். Dharma, it's hard to believe you are gone. I don't know much about your health, but I remember your sincere social activities. Memories of our NHS days are flooding my mind now. I recall our friendly competition in postcard drawings, where you excelled. Your Tirukural capsule concept still resonates with me. I cherish memories of you inviting my father and me to the PAC meetings. It's been long-standing wish to meet you in person after school, but now it remains unfulfilled desire. I'm not strong enough to visit now, but I am always to support your family and the foundation in any way I can. Rest in peace, dear Dharma. Manimarvan, NHS. நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் கார்த்திக். நன்றி. தேங்க்ஸ் கார்த்திக் ப்ரோ. ஸோ அடுத்து யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க? சுரேஷ், you want to talk? Suresh, got a request from you. Unmute பண்ணீங்க சுரேஷ்.
One second. யாரும் பேச விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. Does Anusha ma'am want to speak? Is she available? Because I saw her message in the chat. Yeah, I'm here. Hi ma'am. Hi, Rans. I'm sorry I'm not able to speak, but thank you all for your kind words. And I know each of you will help us support PSC, and I really appreciate each of you joining. Thank you so much. Sorry, I'm not able to talk more. Okay, Annie. Thank you, Annie. Thank you, madam. Sorry for your loss. அபிலாஷ் வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க? If you're not able to raise your hand, just put a note in the meeting group chat and we will allow you to speak. யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? அந்த ஹேண்ட் ரைஸ் பட்டன் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சாட்ல சொல்லுங்க. We'll ask you to speak. ஜூட், நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி, ட்ரிலாஜி, கூகுள் எல்லாத்துலேயுமே அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய மெமரிஸை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். எஸ், அந்த மணிகண்டன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. Yeah, Manikandan, bro, you can unmute yourself and talk. Yeah, go ahead, Mani. Okay. Yeah. So I think he was a mantle of doing things, right? நம்ம நிறைய விஷயங்கள் நினைப்போம், but he would not have been able to do things, right? He was just a great example of going beyond just thoughts, converting them into actions. So many people said, right, I, others, everybody, right? So ready to volunteer in whatever way I can, right? We will miss him, but we will have to carry the legacy that he has left behind, right? Such a great human being. We should carry on what he left for us as a future goal for us to be connected as a human being together. Yeah, that's it. Thank you all. Thanks, Mani. Leave your email in the chat. I'm a part of the PSC tutor group already, Nanda, so okay. I'm still in touch with them. Yeah. Okay. Suhasan, I think. Yeah. Ravi Gururaj and Suhasan. Yeah, thank you. I just wanted to say a few words about Dharma. I'm obviously very shocked to hear of his passing so early. This had tremendous potential. I was, running Trilogy India when Dharma joined in 2000 approximately. And, he was among a batch of some of the smartest college engineers coming out of India that year. And I can testify to his being both smart, thoughtful, much sought after by his managers, because I was privy to, who was trying to get Dharma on their teams for various reasons. I tell you, because he was a collaborative person and who would share his smarts, right, with others on his team relatively generously, and because he was confident in his abilities. I think that made him much loved by his peers. And that personality, I think, came through, I'm sure, in all the other folks who have interacted with him, and kind of is a reflection of what you see here today. So I hope the family will have
a lifetime of sweet memories of Dharma that will give them some solace, in this obviously tremendous loss. And my sincere condolences, and on behalf of those that maybe not able to join from Trilogy today, he was a much loved, a much sought after, very talented, and I think I hope all of that holds you in good stead going forward. And I think I'm sure there'll be opportunities for many of us to help in whatever way. So sincere condolences on the loss, and we hold Dharma both best wishes and hope for the best. Thank you. Thanks, Suhasan? Ravi. Yep, Suhasan. Suhasan, and I got request from here. Suhasan? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுகாசன். நான் வந்து பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர்ல வந்து நான் இப்போ நான் கலந்துருக்கேன். எனக்கு வந்து இப்ப தர்மம் தலைத்தாங்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தர்மராஜ் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் எப்ப பார்த்தாலும் வந்து ஸ்மைலியா தான் இருப்பாங்க. எப்பயுமே வந்து ஹேங்கிரியா அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. இப்போ வந்து எப்படி சொல்றது, அவங்க இப்படி இருக்கிறத வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெரியும். நான் வந்து இப்ப இங்க நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அங்க போறேன். நான் அங்க போறதுனால எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது. இப்ப ஒரு 2 மாசமா தான் போறேன். அதனால எனக்கு நிறைய யூஸா இருக்கு. எனக்கு வந்து தர்மராஜ் சார் இப்படி அப்படிங்கறத வந்து என்னால இப்ப நம்பவே முடியல. நன்றி. நன்றி நன்றி, சுகாசன். நாங்க வந்து அவங்க அம்மா பேசுறேன் சார். நான் வேதாரண்ய சைட்ல இருந்து தகட்டூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து நாங்க போறோம். எங்க பிள்ளைங்களுக்காக ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க சார். பரவாயில்ல, இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து சாட்டர்டே சண்டேனால கண்டிப்பா அங்க அழைச்சிட்டு போயிடுவாங்க. டயர்டா தான் இருப்பாங்க பிள்ளைங்க. இருந்தாலும் அங்க போய் இருந்து அங்க சொல்லி கொடுக்கறதுலாம் ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பாப்பா வந்து 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கு. பாப்பா ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க சார். சுகாசன் சுபர்ணிகான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. தன்னலமற்ற பிற நலத்துக்காக உழைச்சவரை வந்து இப்படி கடவுள் சீக்கிரம் வச்சுட்டாங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அந்த ஆக்டிவிட்டி சென்டர் இன்னும் பிரபலம் அடையணும். மக்கள் ரூரல் ஏரியால உள்ளவங்க வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாம். என் பாப்பாலாம் வந்து இப்ப 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்க. பொலிட்டிக்ஸ் எல்லாம் அப்படி படிப்பா. நான் டெய்லியும் செல்லுல அவரோட இதெல்லாம் ஆக்டிவிட்டி சென்டர்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சாங்க. அதுல எங்க பாப்பா எல்லாம் கலந்துக்கிட்டு அதை நாங்க டெய்லியும் பார்ப்போம். பாப்பா வந்து ஒரு தடவை மழை பெஞ்சப்ப ஈரமான ட்ராயர் போட்டு இருந்துச்சு அப்படின்னு உடனே ட்ராயர் எல்லாம் எடுத்து விட்டு இந்த டெய்லி அந்த ட்ராயரை போட்டுக்கிட்டு தர்மராஜ் சார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அவரோட ஆக்டிவிட்டி சென்டர் வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னும் அவங்க எப்படியாவது இன்னும் ஹை லெவல்ல கொண்டு போகணும். தேங்க்யூ சார். நன்றிம்மா, நன்றி. ஜாஸ்பர் ஜோதி, செஸ் மேம். ஹலோ எவ்ரிவான், என் பேரு ஜாஸ்பர். ஸோ நான் இங்க வந்து செஸ் சொல்லி தந்துட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ எனக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி இந்த சென்டர் கிரியேட் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணுன்ற விஷயம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்தது. ஸோ தர்மா சார் வந்து இப்படி ஒண்ணு பண்றாரு அப்படின்னு அதை கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிகாஸ் நிறைய பேர் நான் பேசி பார்த்துருக்கேன், கொஞ்சம் வாலண்டியரிங் பண்ணி பார்த்துருக்கேன், கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துருக்கேன். பட் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ஒரு நாள் போயிருந்தேன், சென்டருக்கு போயிருந்தேன் ஒரு நாள், பிள்ளைங்களெல்லாம் பார்த்த ஒரு நாள். அவ்வளோ ஒரு கிரியேட்டிவா, அவ்வளோ ஒரு என்கரேஜிங்கா அந்த கிட்ஸ் வந்து அங்க வந்து நிறைய செக்டர்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஸோ ஹி இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு மீ. ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஐ எம் 24 ரைட் நவ். ஸோ நான் வந்து இனி மேல ஏஜ் போக போக ஐ வாண்ட் டு பிகம் லைக் ஹிம். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு கொடுத்தாரு தர்மா சார். என்னோட விஷாலுக்கு நான் டீச் பண்ணிட்டு இருந்தேன், செஸ் டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் இருக்கும்போது ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பாரு கிளாஸஸ்லாம். நான் ரொம்ப சேட்டை பண்ணுவான், ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பாரு. எல்லாத்தையும் வந்து ஈஸியா எடுத்துப்பாரு விஷயங்கள் எல்லாம். எனக்கு அந்த நியூஸ் கேட்டோட என்னால வந்து ஒரு வாரம் என்னால வந்து நார்மலா இருக்க முடியல, அவ்வளோ அஃபெக்ட் பண்ணுச்சு. எனக்கு அவரு தெரிஞ்ச ஒரு 2 years 1.5 years தான் தெரியும். பட் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணுச்சு என்ன. அப்ப அவங்க ஃபேமிலி எல்லாம் எவ்வளவு கோத்ரூ பண்ணுவாங்கன்றதை என்னால வேர்ட்ஸ்ல சொல்லவே முடியல. ரொம்ப இட்ஸ் வெரி ஹியூஜ் லாஸ் டு எவ்ரிபடி அரௌண்ட் தர்மா சார்.
அண்ட் அவருடைய அந்த லெகசியை வந்து எல்லாரும் எடுத்து நடத்தணும் அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும்னு நம்புறேன். அண்ட் கண்டலன்சஸ் டு ஃபேமிலி, பேக் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய லாஸ் தான். ஸோ எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு விஷன் வில் புட் டுகெதர் அண்ட் வில் ட்ரை ஒர்க்கிங் ஆன் இட். அண்ட் அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் ஐ வில் டூ இட். அண்ட் வில் கண்டினியூ வித் லெகசி. பிகாஸ் பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு, அதை வந்து இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இது எல்லாருக்குமே இங்க பேசினதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் and thank you for this opportunity and rest in peace Dharma sir, you will be always remembered. Thank you. Thank you, Jasper ma'am. She's been with us for the past 2 years. எங்க கிட்ஸ்க்கு எவ்ரி வீக்கெண்ட்ஸ்ல செஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஜோதி. RLS பேசுறீங்களா? வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்களா? இல்ல. எஸ் வேல் someone raised hand now. எஸ் வேல். ஓகே, பேசுங்க எஸ் வேல். Hello sir, you can unmute yourself sir. Yeah, one second. வீடியோ ஆன் பண்றேன் கால்ல. ஓகே. Does anyone else want to speak? You are in mute bro. Yes well bro, sorry, you are in mute. Oh yeah. Sorry man. Okay. Yeah, பேர் வேல்முருகன். Maybe some of the CEG friends உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்க கோர்ஸ் காலேஜில் படிக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் 9th block நினைக்கிறேன். சிஇஜி ஃப்ரெண்ட்ஸ் மெமரி அங்க நாங்களோட ஒரே விங்ஸ், அடிக்கடி மீட் பண்ணியிருக்கேன். சேம் எல்லாரும் பேசின மாதிரி தான், அதே சேம் தர்மராஜ் தான் அப்பவும் எனக்கு மெமரியில் இருக்கு. ஐ திங்க் லாட் ஆஃப் டைம்ஸ் அது எவ்ரிடே மீட் பண்ணியிருக்கோம் 1 year. ஸோ நல்ல மெமரி இருக்கு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தர்மராஜ் வந்து ஐ திங்க் வேளச்சேரியில வீடு இருந்தப்ப மீட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்டா அப்பதான் மீட் பண்ணேன். பட் எல்லாருமே நம்ம தர்மராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அந்த லைஃபை நான்லாம் ஆக்சுவலா அந்த ஃபேஸ்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். நான்லாம் நிறைய பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். பட் ஆனா தர்மராஜ் ஹஸ் ஷோன் ஹவு டு டூ இட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் ஆல்சோ இஸ் அ இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே தர்மராஜ் மாதிரி நம்ம we have to give back to society அப்படிங்கிறது வந்து தர்மராஜ் has executed and shown as an example. சிஇஜில இருந்து வந்த அட்லீஸ்ட் இந்த 2000 பேட்ச்ல yes shown as an example. I pray God to give a strength to the family at this time of loss. Thank you. Thank you sir. பேசுங்க RLS, நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்க. ஹலோ நந்தா, குட் ஈவினிங் எவ்ரிபடி. சார் சார் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து தர்மராஜரை பத்தி நிறையவே சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒரு 28 years முன்னாடி நாங்க வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இப்போதான் ரீசெண்டா மீட் பண்ணேன் தஞ்சாவூர்ல. அவன் வந்து பெங்களூர் போயிட்டு இருந்தான். அப்போ ஆஃபீஸ் போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணோம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஆக்சுவலி நான் தமிழ் மீடியம், தர்மராஜ் வந்து இங்கிலீஷ் மீடியம். எங்க 2 பேரையும் வந்து லிங்க் பண்ணது வந்து என்எஸ்எஸ். அப்பவே வந்து ரொம்ப ஆக்டிவா என்எஸ்எஸ் எல்லாம் இன்வால்வ்டா இருப்பான். நிறைய ஆக்டிவிட்டிஸ் சர்வீஸ் எல்லாம் பண்றது அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அப்போ வந்து நிறைய இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வரைவான். வெரி ஸ்கில்டு. டிராயிங்லாம் வந்து ஒரு மைக்ரோ பிக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கு முன்னாடி வராண்டால உட்காந்து லென்ஸ் வச்சு அந்த வாட்டர் கலர் யூஸ் பண்ணி குட்டி குட்டியா வரைவான். வெரி கிளியரா இருக்கும் ஒவ்வொரு பிக்சரும் லென்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா.
பின்னாடி கூட அவனோட தங்கச்சி உட்காந்துட்டு அவங்க தங்கச்சி பின்னாடி உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். அது வந்து கேட்கும் அவங்க கிட்ட, ஆனா இது மீனிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல. இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் வெக்காபுலரி இன் த டைம் இட் செல்ஃப். அதெல்லாம் வந்து இப்போ ஆன்சர் பண்ணிக்கிட்டே அவன் படம் வரைஞ்சிட்டு இருப்பான். என்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து நான் நிறைய ஒவ்வொருத்தவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி. அதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி நான் ரொம்ப பேசினது வந்து தர்மாவை பத்தி தான். ஐ எம் ஸ்லைட்லி எமோஷனல். நான் இங்கே இப்போ வந்து மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் குரூப் ஒன்று, அந்த 25th இயர் ஜூப்ளின்னு அந்த இங்கிலீஷ் மீடியம் குரூப், NHS ஸ்கூல் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவா, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது தர்மராஜ் தான். நந்தா கூட தர்மராஜ் கூட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாப்புல. இப்ப அந்த குரூப்பே டல்லா இருக்கு. அந்த குரூப்ல மெசேஜ் வந்துச்சு அன்னைக்கு, இது மாதிரி தர்மராஜ் வந்து தவறிட்டா, இடி இறங்கின மாதிரி இருந்துச்சு. என்னால தாங்க முடியல. அவனோட ஆத்மா சாந்தி அடையும். அவனோட ஆல் த ட்ரீம் எல்லாமே வந்து இன்னும் நல்லா வளரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட எண்ணமும். நல்லா வளரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் RLS. நன்றி. யாராவது வேற யாராவது அண்ணனை பத்தி ஏதாவது பேச விரும்புறீங்களா? ஸ்டாலின் அண்ணன், பஞ்சன் ரவிச்சந்திரன். ஓகே. Yeah, நான் வந்து I'm his classmate at National Higher Secondary School. We were so close and we are sharing lot of things during the class hours, out of class hours. வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். He is so nice person. He has lot of dreams. நிறைய ஷேர் பண்ணிப்பான். நல்லா புரியாத சப்ஜெக்ட்ஸ்லாம் பேசும்போது நல்லா சொல்லி கொடுத்து, அப்பயே வந்து he is having a teaching capacity. அடுத்தவங்களுக்கு புரியல அப்படிங்கிறதுக்காக நமக்கு காம்படிட்டரா, நமக்கு கூடவே படிக்கிறான், நல்லா படிச்சு நம்மள மாதிரி ஸ்கோர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடிய கேரக்டர். ஹி இஸ் செல்ஃப்லெஸ். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி, அதாவது நாலேஜை வந்து தனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்காம ஷேர் பண்ணுவோம் அப்பயே. ஈவன் தோ வி ஆர் ஹிஸ் கிளாஸ்மேட்ஸ், ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்னு இல்லாமல் யாருக்கும் எல்லாருக்குமே கிளாஸில் ஷேர் பண்ணி, இஸ் அ ஸோ நைஸ் பர்சன். ஹி ஹேஸ் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். On that day when I got a message that he has passed away, I was literally upset, and the entire day I didn't do anything other than thinking about him. அதுதான் எனக்கு சொல்ல தெரியும். Even I shared the things with my parents, my family, everybody. It was really upset. Let's take his goal to the next level. What I feel, that's a real tribute to him. Any support is required, I am open for that. Let's discuss further. Thank you. May his soul rest in peace. Thank you. Thank you, bro. Please share your email in this chat. We are collecting the emails and we are planning to create a newsletter on the group. Yeah, I will share. Panjana, I have requested to unmute you. வணக்கம் அனைவருக்கும். நினைவேந்தல் கலந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து தர்மனோட தம்பி. என்னால வந்து இந்த இதில் கலந்துக்க முடியல. ஒரு நல்ல நான் சென்னையில் இருக்கேன். இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை எல்லா வயசுல கலந்துக்க முடியாதனால நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஜூம் மீட்டிங் மூலமா கலந்துக்கிட்டதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணனுடைய பயணம் வந்து மிகப்பெரிய பயணம். அவரோட கனவுகளே எங்களுக்கு என்னன்னு புரியல. அப்படி இருக்க பட்சத்துல எங்களை ஒரு 2 ஆண்டுகள்ல ஒரு நல்ல நிலைமை அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எங்களுக்கு அண்ணன் எந்த லெவலில் எடுத்துட்டு போறாங்க. we are going to next level அப்படின்னு நினைச்சிருந்தோம். we are from the poor village இருந்து வந்திருக்கோம். என்னன்னு தெரியாத இருக்கும்போது புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தினாங்க. நாங்க ஒரு அடுத்த லெவல் போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அதை ஃபுல்லாவே தெரிஞ்சதுக்கு முன்னாடியே, அவங்க அறிமுகப்படுத்துற டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடியே அவங்க ஆரம்பிச்ச விஷயங்கள் என்னன்னு தெரியாம போயிடுச்சு எங்களுக்கு. ஆனா யாரும் அந்த அளவுக்கு அண்ணன் டச்ல இருக்க முடியாது. எப்பயுமே அண்ணன் பிஸியாவே இருக்கிறதுனால Hello, Anand. Network issue. Hello, Anjana. Yeah, it's stuck. I think there is some network issue. Correct.
வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஸ்டாலின் அண்ணன், மகேந்திரன் அண்ணன், வேற யாராவது? ஸ்டாலின் அண்ணா, மகேந்திரன் அண்ணன், நீங்க எதுவும் பேசுறீங்களா? ஓகே, நான் ஸ்டாலின் அண்ணன் அன்மியூட் கேட்டிருக்கேன். ஸ்டாலின் அண்ணா. ஹலோ அபிலாஷ். மகேந்திரண்ணா, சொல்லுங்கண்ணா. கேக்குதுண்ணா, நீங்க பேசுறது பேசலாம். என்ன? ஹலோ. நீங்க பேசுறது கேக்குதுண்ணா, சொல்லுங்க. கேக்குதா? சரி அபிலாஷ். இந்த நிகழ்ச்சி என்னால வர முடியல. இதுல எல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பா எல்லாம் பேசுறீங்க. அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதை வந்து அண்ணன் எப்படியோ செய்யணும் அப்படின்னு நினைச்சது. நம்மளெல்லாம் ஒரு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வச்சு பார்க்கணும். நம்மளால முடியல, நம்ம குழந்தைங்க காலத்துக்காக கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சது. அதுக்கு வந்து ஆண்டவனுடைய அருள் வந்து கிடைக்கல. இந்த அண்ணனோட அருள் நமக்கு எப்பயுமே கிடைக்கும். அண்ணனோட ஆசீர்வாதத்தின் மூலியமா இதை வந்து நல்லபடியா நீங்க தான் எடுத்து செல்லணும். நீங்க பார்த்து சிறப்பா பண்ணுங்க. நாங்க எல்லாத்துலயும் நாங்க கலந்துக்கிறோம். இங்க பிள்ளைங்களே ஊக்குவிச்சு நாங்க எல்லாத்துலயும் கலந்துக்க வச்சுக்கிறோம். அதனால வந்து இது மிக சிறப்பா அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே அபிலாஷ். ஸ்டாலின் சார். நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. ஸ்டாலின் அண்ணா. வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். தர்மராஜ் அண்ணனை பத்தி பேசுற அந்த லைஃப் டைம் பேசலாம், அவ்வளவு பண்ணிருக்காரு அண்ணன். அண்ணனை வந்து ஒரு நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். அவர் மாய்க்க ஒரு ஆளை பார்த்தோம்னா கண்டிப்பா அதை இன்னொரு ஆளை பார்க்க முடியாது நம்ம லைஃப்ல. அவரு செஞ்சுட்டு இருந்த விஷயம் அவ்வளோ ஒரு விஷயம். அந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த கஜா புயல்னு ஒன்று வந்தது. அப்போ அந்த ஊரே வந்து புரட்டி போட்டுருச்சு அந்த கஜா புயல். அப்போ வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, கஜா புயலுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. கொஞ்சம் வசதியாக உள்ளவங்களாம் எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்தாங்க. பட் அந்த அன்னைக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு அவரை கடந்து போயிட்டாங்க. ஆனா அண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த கஜா புயல்ல இருந்து ஒரு 2.5 வருஷம் கண்டினியூவா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு புரோட்டீன் பவுடரு அப்படின்னா என்னன்னே தெரியாது. வில்லேஜில் உள்ளவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியல. அந்த அப்படின்னா அது எப்படி சாப்பிட்றதுன்னு கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு புரோட்டீன் பவுடரை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 2.5 வருஷம் ஒரு 50 பேர் 100 குழந்தைங்களுக்கு கரெக்டாக மந்த்லி அந்த ஒரு 1ஆம் தேதி 2ஆம் தேதி பார்சல் வந்துடும். அது வந்து அந்த மாதிரி ஒரு எல்லா குழந்தைங்களும் உடல் நலத்தோட இருக்கணும், நல்லா இருக்கணும். எல்லா குழந்தைங்களும் ஊட்டச்சத்து குறைபாட எந்த குழந்தைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 வருஷம் அந்த அண்ணா எல்லாருக்கும் கொடுத்தாங்க. சரி, அதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஊருக்கு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஊருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அண்ணா இந்த அளவுக்கு ஒன்று பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க ஊருக்கு அடிக்கடி சென்னையில் இருக்கிறதுனால ஊருக்கு வருவோம் போவோம். ஆனால் ஒவ்வொரு டைம் வரும்போதும் அந்த ஒரு பில்டிங் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஒரு விஷயம் நடக்கும்போது பார்த்தா நான் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம், இந்த மாதிரி அண்ணா இது மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். நல்ல ஒரு எல்லாம் வளர்ந்து வந்தாங்க. குழந்தைகள் நல்லா படிச்சு நல்லா ஒரு டெவலப் ஆகிட்டு இருந்தாங்க. இன்னும் 5 வருஷம் அண்ணன் இருந்திருந்தாருன்னா இந்த வில்லேஜ் வேற ஒரு லெவலுக்கு போயிருக்கோம். அது எல்லாமே இப்போ அப்படியே ஒரு இதாயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த மீட்டிங் மூலமா பேசும்போது நினைச்சோம்னா ஒரு பெரிய நம்பிக்கை வருது. கண்டிப்பா இதோட நிற்காது, இது அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்ட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு.
ஆமா, அது எல்லாம் பார்த்து நல்ல விதமா கொண்டு போறது, அதுதான் நாங்கள் நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எங்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான். இந்த குழந்தைங்க இங்க வந்த குழந்தைங்க இன்னமும் அது நல்லா அவங்களோட கல்வி மற்றபடி என்னன்னு அந்த குழந்தைங்களுக்கு வில்லேஜில் உள்ள குழந்தைங்களுக்கு எதுன்னே தெரியாது. ஒரு செஸ்ன்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஒரு ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லி அதில் மியூசிக்கு ஒரு பெரிய ஒரு சிட்டியில் ஒரு குழந்தைங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ அது அப்படியே ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்தில் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற எந்த வில்லேஜ்லயுமே எங்கேயுமே இருக்குமான்னு தெரியல. இது மாதிரி எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. வந்து பார்க்குறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க எல்லாம். இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படாதவங்க யாருமே இல்லை. அது அண்ணனோட இழப்பு வந்து வாழ்க்கையில சந்திச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அது. அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அண்ணனுக்கு செய்யக்கூடிய கடைசி வரைக்கும் ஒரு நல்ல விதமா போகணும். கைவோம் நன்றி ஸ்டாலின். அதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி ஸ்டாலின். நிச்சயமா இதுதான் தர்மாவுடைய கனவு, இந்த பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர். அதை தொடர்ந்து நடத்துறதுக்கு என்ன இதுவோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்போம் நிச்சயமா. நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர்லேருந்து எங்களோட சுபிக்ஷா அண்ட் ஸ்ரீகவி, மேகதர்ஷினி, you want to share a few words? என் பேர் வந்து சுபிக்ஷா. மைக் ஆன் பண்ணு, பேசணும். என் பேர் சுபிக்ஷா. நான் பாளையன் ஆக்டிவிட்டி சென்டர் ஓபன் பண்ணதுலேருந்து 1 வருஷம் கழிச்சு தான் வரேன். எனக்கு வந்து மியூசிக்ல வந்து கீபோர்டு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். எங்கள் ஸ்கூல் ஆனுவல் டேலாம் நான் நிறையாவே வாசித்தேன். ஸோ டான்ஸில் வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. இங்கே வந்து இந்த பாளையன் ஆக்டிவிட்டி சென்டரில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். கலை திருவிழாவில் வந்து நான் ஸ்டேட் லெவல் வரையும் போனேன். அதுக்கப்புறம் எங்கள் தர்மராஜ் சார் வந்து நாங்கள் டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சென்னை வரையும் கூப்பிட்டு போனாங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் ரிதம் காம்படிஷனில் கலந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம். சம்மர் கேம்ப்லலாம் நிறைய காம்படிஷன் வச்சாங்க. ஏஐ பற்றி சொன்னாங்க, ஏரோப்ளேன் பற்றி சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. ஆனால் அவங்க இப்போ எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல. தேங்க்யூ. என் பேர் வந்து ஸ்ரீகவி. நான் இங்கே வந்து 1 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து டான்ஸ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால நான் இங்கே வந்தேன். அப்போ எனக்கு வந்து வெஸ்டர்ன்லாம் தெரியாது, ஃபோக் மட்டும்தான் தெரியும். இங்கே வந்ததுலேருந்து நான் நிறைய கற்றுக்க முடிஞ்சது. சார் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. மியூசிக்லலாம் ஆர்வம் இருந்ததுனால நான் அதிலெல்லாம் கலந்துக்கிட்டேன். புதுசாக என்னால் கற்றுக்க முடிஞ்சது இங்கே வந்ததுலேருந்து. இங்கிலீஷ்லாம் நல்லா படிக்கிறப்ப நான் நல்லா படிக்க கற்றுக்க முடியுது இங்கே வந்ததுலேருந்து. அப்புறம் நிறைய காம்படிஷன் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு. இப்போ அவங்க இல்லாதங்கும் போது என்னால் நம்பவே முடியல. அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற யோசனை மட்டும்தான் எனக்கு இருக்குது. தேங்க்யூ. என் பேர் மேகதர்ஷினி. நான் இங்கே வந்து 1 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஒரு பாளையன் ஆக்டிவிட்டி சென்டருக்கு நான் 1 வருஷமா வந்துட்டு இருக்கேன். சார் வந்து எனக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. சார் மூலியமா தான் நான் வந்து யூடியூப்லலாம் பாட முடிஞ்சது. சார் வந்து எனக்காக கரோக்கி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து சாரை ரொம்ப பிடிக்கும். சார் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன கேட்டாலும் அதை வந்து கிளியர் பண்ணி சொல்லி கொடுப்பாரு. சார் வந்து எப்போதுமே எங்க கூட தான் இருக்காங்க. என்னால நம்ப. என் பேர் கார்த்திகா. நான் இங்கே பாளையன் ஆக்டிவிட்டி சென்டரில் தான் ஜாலி பாயிண்ட்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். அண்ணன் வந்து நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க. நம்மளால யோசிக்க முடியாத விஷயமெல்லாம் அண்ணன் செஞ்சுருக்காங்க. நிறைய விஷயம் எனக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க லோக்கலில் வந்து வீடு வீடாக சென்று சர்வே எடுத்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் நான் டாக்டர் ஆக்குவேன், இன்ஜினியர் ஆக்குவேன்னு ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்க போகிற விஷயம் கூட அண்ணன் வந்து ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் அதில் சப்போர்ட்டிவாக இருந்து அண்ணனோட ஆசைகள் கனவு எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுக்கு கண்டிப்பாக துணையாக இருப்பேன். தேங்க்யூ.
என் பேரு வந்து பரிணிதா. நான் வந்து இங்க வந்து ஃபாரின் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணதுல இங்க வந்துட்டு இருக்கேன். ஒரு 2 இயர்ஸா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னாடி வயலின்னா என்னன்னே தெரியாது. நான் இங்க வந்து வயலின் கத்துக்கிட்டு ஸ்டேட் லெவல்ல 3rd ப்ரைஸ் வாங்கினேன். அது வந்து என்னை வந்து எல்லாருமே மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அதனால எனக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. திடீர்னு தர்மா பிரேப்பா இல்லைன்னு சொன்னோடனே நம்பவே முடியல. எப்படின்னா அவங்க வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ அவங்கள மாதிரி நாங்க எல்லாம் ஃபியூச்சர்ல அவங்கள ரோல் மாடலா வச்சுட்டு இந்த சென்டருக்கு நிறைய பண்ணுவோம். தேங்க்யூ. வேற யாராவது அண்ணனை பத்தி ஏதாவது பேச விரும்புறீங்களா? திங்க் ஆல்மோஸ்ட் 2 hours நடந்துட்டு இருக்கு இந்த மீட்டிங். ஸோ சம் ஆஃப் யூ ஹவ் பீன் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நிறைய பேர் ஃபுல் டைம் இருக்கீங்க. கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் பாலியன் ஆக்டிவிட்டி சென்டர் அண்ட் தர்மானோட ஃபேமிலி சார்பில் ரொம்ப நன்றிகள். நீங்க கலந்துக்கிட்டது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு நல்ல நல்ல ஒரு ஊக்கத்தையும் கொடுக்குது. கடைசியா பேசும்போது அந்த ஸ்ரீகவி அண்ட் அந்த பிள்ளைங்க பேசும்போது அண்ணா எங்கேயோ இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் அண்ணாவை வந்து ஐ திங்க் இங்க இருக்க பசங்க, இங்க இருக்க இந்த ஆக்டிவிட்டிஸ், இங்க நடக்கிற இந்த செயல்பாடுகள்ல நான் அண்ணாவை தினமும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுல கலந்துக்கிட்ட எல்லாருக்கும், இதுல இவ்வளவு நாள் பாட்டா இருந்த எல்லாருக்கும், அண்ணனோட ஃபேமிலி எல்லாருக்கும் நான் வந்து என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பொதுவா இதுக்கு முன்னாடி அண்ணன் நிறைய வாட்டி பேச சொல்லி கேட்பாங்க. ஸ்பான்டேனியஸா பேச வரும், நிறைய பேச தோணும். ஆனா இங்க பேசணும்னு சொல்லும் போது எனக்கு என்ன சொல்றது தெரியல. அண்ணனை பத்தி நிறைய பேர் நிறைய எல்லாம் சொல்லிட்டீங்க. It is a uncompleted story. Thank you. Those who want to... Thank you, Nanda. Yeah, sorry, Abhilash, go on. Sorry. Those who want to keep in touch and want to get to know about the regular activities of PAC Paulain Foundation, please drop your emails here. So we are planning to create a WhatsApp group as well as an email newsletter. We'll be providing you regular updates about the activities of PAC. And please kindly support us, not only through some monetization or financially. It will be great if you are able to make a visit to our center, interact with our students, share your stories, share your inputs. That will be a great support for all of us. Thank you. தேங்க்ஸ் அபிலாஷ். நிறைய பேர் அதில் சேட்டில் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெயிலிங் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாரோடையும் டச்சில் இருங்க. வேற யாரும் பேசாம ஷையா பேசாம இருந்தீங்கன்னா நீங்க சேட்ல தர்மாவுக்கு உங்களுடைய ட்ரைபியூட்ஸை டைப் பண்ணுங்க. ஸோ இதோட ஐயூப் நீங்க ஃபைனல் வேர்ட் சொல்லி No, thank you for all. A great soul. Let's remember him through the center, and all the best to the family. Thank you all for attending. Thanks. Yeah, special thanks for both Ayub bro and Nanda bro. Since the day one, I think almost for 1.5 weeks மேல நாங்க இதை பிளான் பண்ணி எல்லார்ட்டையும் இது யாரும் மிஸ் அவுட் ஆகாம எல்லாருக்கும் ரீச் அவுட் பண்றதுக்கு அண்ணனோட டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ஸ் எல்லாத்துலயுமே இதை ரீச் அவுட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஃபுல் டைமா ஒர்க் பண்ணது நந்தா ப்ரோ அண்ட் அயூப் ப்ரோ. அவங்க 2 பேருக்கும் எங்களோட பேக் சார்பில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் ஃப்ரம் செல்வா ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. வித்தவுட் யூ I don't know, it was not possible. Thank you. Thank you. Good evening and good morning, guys. Bye. Thank you. Thanks, everyone. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே, அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே.
சொல்வேன், இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில். மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே 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 வாழியவே. வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே.